ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நீதித்துறையோடு இந்த ப்ரோப் ஏஜென்சி மோதுதல் போக்கை செய்கிறதா அப்படின்ற கேள்வி வரக்கூடிய அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடப்பதை பார்க்க முடியுது. முதல்ல இடி சுப்ரீம் கோர்ட் லாயருக்கு சம்மன் அனுப்புனாங்க. உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக ஒரு கண்டனத்தை தெரிவித்த பிறகு உடனடியாக அந்த சம்மன் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. இப்போ இன்னொரு குஜராத் போலீஸ் அவங்க இன்னொரு லாயருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக லாயர்களுக்கு ப்ரோப் ஏஜென்சி சம்மன் அனுப்புவது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சூமோட்டோவாக ஒரு வழக்கை எடுத்திருக்கிறாங்க. அதோடைய பின்னணி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்டா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது பொறுத்தது போதும் பொங்கியேழு மனோகரா அப்படின்னு உச்சநீதிமன்றம் இப்பயாவது உள்ள வந்திருக்கா அப்படின்னு நம்ம இதை பார்த்தோம்னா, போன ஒரு வாரத்தில் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் திரும்ப திரும்ப இதற்கு காரணமாக இருக்கிறது. அமலாக்கத்துறை தொடங்கி வைத்தது அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. வெறும் இடி மட்டுமல்ல, இருக்கிற எல்லா ஏஜென்சியும், மத்திய புலனாய்வு ஏஜென்சிகள் எல்லாமே நாளைக்கு இதை பண்ணலாங்கிற பேட்டர்ன் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமான கேஸாக நம்ம இதை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு இடத்திற்கு தான் சோமோட்டோ வழக்கை நோக்கி நகர்த்தி இருக்கிறாங்க. நம்ம பேக்ரவுண்ட பார்த்துடலாம். போன வாரத்துல முதல் செய்தி ரிப்போர்ட் ஆகுது. அரவிந்த் தத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட், அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புது. எதுக்குன்னா, அவர்கிட்ட ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு சட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். அந்த வழக்குல இடி வந்துருச்சு, நீங்க என்னமோ ஆலோசனை சொல்லியிருக்கீங்களாமே, நீங்க நேர்ல வரணும் அப்படின்னு அவருக்கு சம்மன் போகிறது. நீங்க ஒரு வக்கீல் கருத்து சொல்வது அப்படிங்கிறது எந்த வகையில குற்றச் செயலாக நம்ம வரையறுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதையும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அப்படி வழக்கறிஞர்களை அழைக்க முடியாது என்கிற சட்ட பாதுகாப்பு இந்திய அரசமைப்பு சட்டமே வழங்கி இருக்கிறது. அரசமைப்பு சட்டம், அதை தாண்டி மற்ற ஸ்டாட்யூட்டரியா இயற்றப்பட்ட சட்டங்கள், அது எவிடன்ஸ் ஆக்ட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடியில இருந்து, அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம அடாப்ட் பண்ணது அதுக்கு முன்பாக இருந்த பிரிட்டிஷ் காலகட்டத்திலிருந்து வழக்கறிஞர்களை நீங்கள் அழைத்து, வழக்கறிஞர் அலுவலகத்துல வேலை செய்யறவங்க, அங்க இருக்கக்கூடிய கிளரிக்கல் ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் உங்களால அவங்கள வழக்குல நீங்க அப்ரூவராவோ விட்னஸாவோ மாறுங்க அப்படின்னு கூப்பிட முடியாதுங்கிற சட்ட பாதுகாப்பு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக நமக்கு இந்தியாவில இருக்கிறது. அப்ப அதை மீறி இடி எப்படி கூப்பிட்டுச்சு அப்படிங்கிறதுக்குதான் பார் கவுன்சில்ஸ், நீங்க உச்சநீதிமன்ற பார் கவுன்சில்ல தொடங்கி இங்க நமக்கு சென்னை உயர் நீதிமன்ற பார் கவுன்சில் வரைக்கும் இந்தியா முழுக்க மிக கடுமையான கண்டனங்கள் வருகிறது. வந்த உடனே அமலாக்கத்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, அதை வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்கிட்டா அப்ப இனிமே கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தமான யோசிச்சா, ஒரு நாள் கேப் விட்டு 3வது நாள் திரும்ப மற்றும் ஒரு உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரான திரு பிரதாப் வேணுகோபாலுக்கு இதே போல சம்மன் கொடுக்கப்படுகிறது. அப்ப இதுக்கு பிறகு இதுவே ஒரே வழக்கு முதல் முறை நீங்க சூடு கண்டுட்டீங்க, வேண்டான்னு வாபஸ் வாங்கிட்டீங்க. அப்புறம் அதே வழக்குல இன்னொரு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருக்கு கொடுப்பீங்கன்னா, இது திட்டமிட்டு ஏதோ ஒரு வழக்குல தனக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்காக அச்சுறுத்துகிற வேலையா அப்படின்னுட்டு தான் எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. முக்கியமாக நம்முடைய திரு வில்சன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர், திமுக எம்பி இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு கேள்வி கேட்டார். அடுத்து என்ன, அமலாக்கத்துறை கேசஸ்ல பெயில் கொடுத்து இல்ல எதிராக தீர்ப்பு கொடுக்குற நீதிபதிகளுக்கு சம்மன் கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பிட்டு சட்ட ரீதியிலான பல கொஸ்டின்ஸ் அவர் ரைஸ் பண்ணாரு. இது பேக்ரவுண்டா நம்ம பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றத்தின் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் பார் அசோசியேஷன் தலைமை நீதிபதி CJ BR கவாய் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. இது ஒட்டுமொத்தமாக நீதித்துறையை அச்சுறுத்துகிற, நீதித்துறையினுடைய அந்த ஃபங்க்ஷனிங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை சீர்குலைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இதில் உடனடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு சுவமோட்டோவாக ஒரு வழக்கை எடுக்கணும் அப்படின்னு கடிதம் போகுது. இந்த கடிதம் எழுதப்பட்டு வெளியில வந்த அடுத்த 3 மணி நேரத்திற்குள் அந்த சம்மனும் வாபஸ் வாங்கப்படுது. 2வது சம்மன் வாபஸ் வாங்கிட்டு இன்றைக்கு இரவோடு இரவாக ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்றாங்க. எது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சர்க்குலர் என்னன்னா, இனிமே வழக்கறிஞர்களை நீங்க கூப்பிடணும் அப்படின்னா, வழக்கறிஞர்கள் வழக்குல அவங்களுடைய ரோல் வெறும் ஆலோசனை, சட்ட ஆலோசனை, லாயரா போறதுதான். ஆனாலும் கூப்பிடணும்னு நினைச்சா டைரக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இடியினுடைய டைரக்டருக்கு நீங்க கடிதம் எழுதி அதை விளக்கி அவங்க ஓகே சொன்ன பிறகுதான் சம்மன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 2 முறை சூடுபட்ட பிறகு தலைமை நீதிபதி தலையிடணுங்கிற லெவலுக்கு கோரிக்கை வந்த உடனே இமீடியட்டா ஒரு பல்ட்டி அடிச்சு அவங்க வாபஸ் வாங்குறாங்க. இதுக்கு அப்புறம் இதோட நிக்குதா அப்படின்னு பார்த்தா, இந்த உச்சநீதிமன்ற அளவில் அது அப்படி நின்றுச்சான அந்த கோரிக்கைய அவங்க வாபஸ் வாங்கல. தலையிடணுங்கிறது இருக்கும் பொழுதுதான் நேற்றைக்கு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வழக்காகவே போகிறது. என்னன்னா, குஜராத்ல ஒரு வழக்கறிஞர்னா 1998 இருந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராகவும் அவர் செயல்படுகிறார். அவர்
ஒரு வழக்குல தன்னுடைய கிளையண்ட்டை வெளியில எடுக்கிறாரு. இந்த அஸ்வின் குமார் அப்படிங்கிற அந்த வழக்கறிஞர் தன்னுடைய கிளையண்ட்டை வெளியில எடுத்திருக்காரு. அதுல பல சட்டங்கள் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம பணம் கடன் கொடுத்து வாங்குறது அது சம்பந்தமான ஒரு தகராறு. சோ அந்த மணி லெண்டர் ஆக்ட், குஜராத்ல இருக்கக்கூடிய பணம் கொடுக்கல் வாங்கல் சட்டத்துல அவரோட வக்கீல் இல்ல, வக்கீலுடைய கட்சிக்காரர் அதுலயும் அதே போல SC/ST ப்ரிவென்ஷன் ஆக்ட்லயும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரு ஜெயில அடைச்சிடுறாங்க. செஷன்ஸ் கோர்ட்ல இவர் போய் பெயில வாங்கிடுறாரு. பெயிலை வாங்கிய பிறகு குஜராத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அகமதாபாத்ல அவருக்கு இந்த வழக்கு சம்பந்தமான தடயங்கள், ஆவணங்கள் இது குறித்து உங்களிடம் பல விஷயங்களை இன்ட்ராகேஷனுக்கு நாங்க கேட்க வேண்டியிருக்கு, அடுத்த 3 நாட்களுக்குள் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் என்று சம்மன் வருகிறது. இவர் அதை எதிர்த்து போறாரு. குஜராத் ஹைகோர்ட் நீங்க போய் ஆஜராகணும், BNSல அதுக்கான சட்ட கூறுகள் இருக்குன்னு கோர்ட் சொல்லுகிறது, குஜராத் ஹைகோர்ட். அவர் அதுக்கு பிறகுதான் இந்த வழக்கை அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த வழக்கு நேற்றைக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது. சோ ஏற்கனவே போன வாரத்துல அவங்க பார்த்திருக்கிறாங்க, 2 முறை ED வந்திருக்கு. இது ஒரு போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல இருந்து மாநில காவல்துறை வழக்கறிஞர்களுக்கு சம்மன் கொடுக்குது. அந்த வழக்குல அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கட்சிக்காரரை ஜாமீன்ல எடுத்ததை தவிர அவர் எதுவும் பண்ணல. அப்ப இந்த இடத்துல இருந்துதான் நேற்றைக்கு அந்த வழக்கினுடைய பிரேயர் அவர் அவருக்காக வழக்கு போட்டார். என்ன ஆஜராக சொல்றது என்னுடைய ப்ரொஃபஷனுடைய தொடர்ந்து செயல்படுவதற்கு முடக்குவதற்காகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது. அதனால என்னுடைய லீகல் ப்ரொஃபஷனுக்கான த்ரெட், இதை நீங்க அந்த உத்தரவுக்கு தடை கொடுக்கணும் அப்படின்னு அவரு கேட்டார். உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிட்டு அவர் கேட்காத பிரேயரை இது வந்து அடிப்படையில ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு 2 நீதிபதிகள், ஜஸ்டிஸ் KV விஸ்வநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் N கோட்டீஸ்வர் சிங் ஆகிய 2 நீதிபதிகள் இந்த வழக்கை நாங்க இந்த குறிப்பிட்ட வழக்குல அந்த இவரை கூப்பிட்டதை நாங்க தடை கொடுத்துடுறோம், ஆனா இதுல மெயின் கேஸா நம்ம வேற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள், அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, ப்ராசிக்யூஷன் ஏஜென்சி அல்லது ஏதோ அவங்களுடைய அமைப்புகள் யாராக இருந்தாலும் வழக்கறிஞர்களை அழைப்பது தொடர்பான விஷயங்கள்ல நாம இன்னும் டீட்டெயில்டா ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப ஒரு வழக்கறிஞர் 2 சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணி அவங்க மத்திய அரசு சார்ந்த எல்லோருக்கும் நோட்டீஸையும் கொடுக்கிறார்கள். அது அட்டார்னி ஜெனரல் திரு R வெங்கட்ரமணி அவர்கள் ஆகட்டும், அதே போல சாலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா அவர்கள், பார் கவுன்சிலினுடைய பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனோட பிரசிடென்ட், அதே போல சுப்ரீம் கோர்ட்டினுடைய அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன், இவங்க எல்லாருக்குமே நோட்டீஸஸையும் இஷ்யூ பண்ணி 2 சார்ஜஸை ஃப்ரேம் பண்றாங்க. ஏன்னா இப்ப இதுல வழக்கு யாரும் தொடுக்கல, அவங்களே எடுக்கிறாங்கன்னும் பொழுது அரசு தரப்பிலிருந்து வந்து எதை அவங்க வாதாடணும் அப்படிங்கிற கேள்வி வரும்ன்றதுனால 2 சார்ஜஸ் இப்போதைக்கு ஃப்ரேம் பண்றாங்க. இது எலாபரேட்டா ஆகுமானா அடுத்தடுத்து வாத பிரதிவாதங்களின் போது நீதிபதிகள் எழுப்புவதை பொறுத்து கூட போலாம். முதல்ல அவங்க எழுப்பக்கூடிய சட்ட வியாக்கியானம், எந்த கேள்வி விவாதம் அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர் அவர் ஒரு வழக்கில் வழக்கறிஞராக மட்டும் வந்து தன்னுடைய கட்சிக்காரருக்காக ஆஜராகி சில வேலைகளை செய்கிறார் என்று சொன்னால் அப்படி மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கறிஞருக்கு சம்மன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்றாங்க. இதற்கு அவங்க கோட் பண்ணக்கூடியது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இப்ப அத இவங்க பெயர் மாத்திருக்கிறாங்க, பாரதிய சாட்சிய அப்படிங்கிற மாதிரி BSN பெயர் மாத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில அல்லது பழைய எவிடன்ஸ் ஆக்டின் அடிப்படையிலோ நீங்கள் கூப்பிட முடியுமா, இது அவருடைய அடிப்படை உரிமை. ஆர்டிகல் 1920 உள்ள கொண்டு வராங்க. அதாவது என்னுடைய தொழிலை நான் சுதந்திரமாக செய்வதற்கான உரிமை, அந்த இதுக்கு எதிராக இது போகிறதா? அதே போல ஆர்டிகல் 20 உங்களை ஒருவர் கட்டாயப்படுத்தி உங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வைக்க முடியாதுங்கிற உரிமை இருக்கு. இந்த 2த்துக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு, வழக்கறிஞர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக போகக்கூடியதாக இருக்கிறதா அப்படி சம்மன் இஷ்யூ பண்றது? BSAவினுடைய இந்த கூறு BNSSக்கு விலக்கு கொடுத்திருக்கிறதானா? கொடுத்திருக்கிறது இதை கோர்ட் ஒத்துக்குது. இப்ப இது ஃபர்ஸ்ட் இது சம்மன் கொடுத்து கூப்பிட முடியுமா? ஏன்னா இவ்வளவு சட்டங்கள் இருக்கு, அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் 150 ஆண்டுகளாக இருக்கிறது. 1. 2வது, ஒருவேளை அதை விட கூடுதலாக அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சந்தேகப்படுவதற்கான முகாந்திரங்கள் விசாரணை அமைப்புகளுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க கூப்பிட முடியுமா? அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு நிலையில ஒரு ஜுடிஷியல் ஓவர் சைட், ஒரு நீதித்துறை நடுவர் செஷன்ஸ் லெவல்ல நீங்க எங்க பிக்ஸ் பண்ண போறீங்களோ பண்ணி கோர்ட்டை நீங்க கன்வின்ஸ் பண்ணணும், அவருக்கு இதுல இதை விட கூடுதலா இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம், இதோ அதுக்கான ஆதாரங்கள் கன்வின்ஸ் பண்ண பிறகு சம்மனுக்கு ஆஜராக சொல்லி நீதித்துறையினுடைய ரோல் இதுல தேவைப்படுதா? ஏன்னா பார் அண்ட் பெஞ்ச் சேர்ந்ததுதான் அங்கமாக இருக்கிறது, வழக்கறிஞர்களோட சேர்த்து நீதிபதிகள் அப்படின்னும் போது அங்க ஒரு ஜுடிஷியல் இது தேவைப்படுதா? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம டாஸ்மாக் வழக்கு மாதிரி
எங்கெங்க இவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டாங்கிறதுக்கு ஆவணங்கள் தான். அது வேற எஃப்ஐஆர் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்கள நாங்க விசாரிச்சாகணும், எங்களுக்கு அதிகாரம் இல்லைனாலும் வீட்டை சீல் பண்ணணும்னு இவங்க போவாங்க. அப்ப வெறும் விசாரணை அமைப்பு சொல்லுவதை தாண்டி இந்த இதெல்லாம் டெக்னிக்கலா பேசிட்டு, இதை விட மிக முக்கியமானது நீதித்துறையினுடைய நிர்வாகத்துக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி கிடைப்பதற்கான அதற்கே இது ஒரு த்ரெட்டாக மாறி இருக்கிறதுங்கிற வார்த்தையை ஆர்டர்ல பயன்படுத்துறாங்க. இதன் அடிப்படையில இனிமே அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய எல்லா விசாரணை அமைப்புகளுக்கும் அவங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை டிசைன் பண்ணணும். இல்லைன்னா எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு இல்லாததை செஞ்சுட்டு கோர்ட்ல மாட்டினோம்னா அது அதிகாரமே இல்லைன்னு அப்புறம் ஒத்துக்கக்கூடிய வேலையை இதுக்கு மேல அலோவ் பண்ண முடியாது அப்படின்னுட்டு பல நேரங்களில் பல தன்னாட்சி அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைக்கப்படும் போது அமைதியாக இருந்தவர்கள் ஜுடிஷியரியில கை வச்ச பிறகு இதுக்கு மேல விடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு முதற்கட்டமா. நீங்க சொல்லுவதை வச்சு பார்க்கும்போது இடி இந்த சம்மனை முதல்ல அனுப்பின பிறகுதான் மற்ற ஏஜென்சி போலீஸ்ல இருந்து எல்லாருமே பின்பற்றக்கூடிய அந்த வழிவகையை பின்பற்றக்கூடியதை புரிஞ்சுக்கிற முடியுது. இதை எப்படி பார்ப்பது? அதாவது தொடர்ச்சியாக நீதித்துறைக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு பேசிக்கொண்டே வர்றாங்க. குறிப்பாக துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் அவர் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் பெரிதா அல்லது உச்சநீதிமன்றம் பெரிதா, அரசியல் சாசனம் பெரிதா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கும் போது ஈடியுடைய சம்மனை எப்படி பார்ப்பது? ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கிலேயே மாநில அரசுடைய அந்த சுயாட்சியில் தலையிடுகிறார்கள், எல்லை மீறுகிறார்கள் அப்படின்ற வார்த்தையை உச்ச நீதிமன்றம் ஈடிக்கு எதிராக பயன்படுத்தினாங்க. நீங்க உங்களுடைய லிமிட்டை தாண்டி ஸ்டேட்டுடைய ரைட்டுக்குள்ள நுழையிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியான தொடர்ச்சியான பாதிப்புகளை ஈடிக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றதுக்காக உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்களை ஈடி குறிவைக்கிறதா? என்ன நீ கேள்வி கேட்டா உன்னையும் நான் குறி வைப்பேன் அப்படின்ற மாதிரிதான் இந்த போக்கை நம்ம பார்ப்பதா? எப்படி பார்ப்பது? அந்த பாணியில பார்க்க முடியுமா? இது தனிப்பட்ட வழக்கறிஞர்கள்ங்கிறத தாண்டி கேஸ் டு கேஸா போக போதோ, ஒரு விசாரணை அதிகாரி அவர் அந்த வழக்குல தமக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது என்கின்ற சொன்னால் அதை நோக்கி போகிற இடத்திற்கு வந்தால் அமலாக்கத்துறை அப்ப தனிநபர்களை பழிவாங்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவோம். இப்ப நம்ம அடிப்படையில வழக்குகள் வரும் பொழுது ஒரு பக்கம் அரசு இருக்கும், இன்னொரு பக்கம் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தனிநபராக இருப்பார். அதனாலதான் நம்ம அந்த யார் குற்றவாளி என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பை நம்ம அரசு தரப்புக்கு கொடுக்கிறோம். ஏன்னா இங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆனா இடி அடிப்படையில அதுக்கு அப்படியே ரிவர்ஸ். நான் குற்றவாளி இல்லை, பிஎம்எல்ஏ சட்டம், நான் குற்றவாளி இல்லை என்பதை நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா பெயிலுக்கே கன்வின்ஸ் பண்ணணும். பெயிலுக்கே குற்றவாளி இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ணா கேசான்ட்டு நான் விடுதலை ஆயிடுவேன்னு, அதை எதுக்கு நான் முதல்ல பெயிலுக்கு பண்ணணுங்கிற கேள்வி அடிப்படையில வரும் இல்லையா? இது இங்க என்னன்னா, இப்ப அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ சட்டங்கள் சிறப்பான நோக்கத்துக்கு தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை வைத்து அதிகாரம் மிதமிஞ்சிய அளவுக்கு ஒரு அதிகாரம் கட்டுப்பாடற்ற கைக்கு போகும் பொழுது அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ்ங்கிற இடத்துல இருந்து இன்றைக்கு லஞ்சம் வாங்கி பிடிபடக்கூடிய அளவுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் போகிறாங்கல்ல. நீங்க அதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது ஃப்ரிஞ்சி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா முறைப்படுத்துவதற்கு நீங்க என்ன ரெகுலேஷன் வச்சிருக்கீங்கன்னு கேள்வி வருது. அமலாக்கத்துறை இயக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அரசியல் ரீதியிலாக பழிவாங்கப்படுகிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, பியூரோக்ராட்ஸ் தான் அங்க போய் உட்காரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இந்த பியூரோக்ராட்ஸ் அவங்களுடைய ஒரு விஷயத்தை எப்படி நகர்த்துவாங்க, எப்படி பார்ப்பாங்கிற இடத்துல இருந்து வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கை உடைக்கிறது, ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற வழக்குல கன்விக்ஷன் வாங்கி தர முடியாம உங்களுக்கு 2% 3% கூட வர முடியாத நிலையில நீங்க இருக்கீங்க என்னும் பொழுது இது ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவா அவங்க மாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஒண்ணும் பார்க்க வேண்டியிருக்கு. தங்களுடைய தோல்வியை தாண்டி இயலாமையை வெளிப்படுத்துகிறார்கள், அதனுடைய நீட்சியாக வழக்கறிஞர்களை குறிவைக்கிறார்களாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க ஆவணங்கள் இருந்தா கோர்ட்ல போட்டு உடைக்க முடியாத அளவுக்கு செஞ்சு அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. ஆனா நீங்க வழக்கறிஞரை மிரட்டுவது அப்படிங்கிற இடத்துக்கு, அது ஒரு அச்சுறுத்தல்ங்கிற இடத்துக்கு போறீங்கன்னா சட்டம் இருக்கு, அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு சட்டம் இருந்தும் இத்தனை ஆண்டுகளாக அது அமலில் இருந்தும் இப்ப அந்த புதிய உச்சத்தை ஏன் தொடுகிறார்கள்? அப்ப வழக்கறிஞர்களுக்கு எங்க கிட்ட நீங்க மோதனீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, இடி தான் இப்ப என்னைக்கு அவங்க சாதாரண வழக்குகளில் கூட பிடித்து வைத்து 18 மணி நேரம் 19 மணி நேரம் இன்ட்ராகேஷன் பண்ணாங்கன்னு உச்ச நீதிமன்றம் கடந்த காலத்துல அவங்களுக்கு மிக கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணதெல்லாம் நம்ம பாக்குறோம். எலெக்ஷனுக்கு கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு போக விடாம நீங்க வரணும்னு சம்மன் கொடுத்து வரலன்னுட்டு கைது பண்ண சூழல் எல்லாம் அது வரைக்கும் போச்சு. ஹைகோர்ட் வரைக்கும் போய் அவர் அதை குவாஷ் பண்ணார். கடைசி நாள் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் அவர் பிரச்சாரம் பண்ணாம நீங்க எப்படி தடுப்பீங்கன்னு சம்மனையை குவாஷ் பண்ண காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல அமலாக்கத்துறை பொலிட்டிக்கல் பாசஸினுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற இடத்திற்கு ஏவல் துறையாக மாறிவிட்டதோங்கிற சந்தேகம் அல்ல. அதை அவங்க அதாவது திரும்ப திரும்ப உங்க பாஸோட குட் புக்ஸ்ல நீங்க இன்னைக்கு எப்படி கவர்னர்கள்
தங்க மத்திய அரசை குஷிப்படுத்தணும், இங்க இருக்க இதுக்கு அரசுக்கு குடைச்சல் கொடுத்தோம்னா நம்ம கவர்னராக தொடரலாம் அல்லது நாளை துணை குடியரசுத் தலைவர் ஆகலாம் என்கிற அந்த அளவுக்கான நோக்கத்தோடு இவங்க ஓடுறாங்களோ, இந்த மாதிரி பியூரோக்ரஸியிலும் ஒரு செக்ஷன் ஒருவேளை அடுத்தது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இல்ல மேலும் பதவிகளுக்கு என்கிற இடத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு இது சிஸ்டமிக் இஷ்யூவா மாறிடுச்சான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இரண்டாவது, நீதித்துறையை இவங்க அண்டர்மைன் பண்றாங்களோ, என்ன பெரிய நீதித்துறை, கான்ஸ்டிடியூஷன் ஜட்ஜ்மெண்டே கொடுத்தாலே நம்ம அதெல்லாம் இல்லைன்னுட்டு அவசர சட்டம் கொண்டு வந்து மாத்திடுவாரு அப்படிங்கிற அளவுக்கான அவங்களுடைய பாசஸினுடைய மனசாட்சியாக இவர்கள் மாறிவிட்டார்களோன்னு தான் நம்ம பார்த்து அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஆணவ போக்கு அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்கணும். இந்த 2 வழக்குலயுமே 2 பிரச்சனையிலுமே தலைமை நீதிபதி உடனடியாக தலையிட்டு ஒரு டைரக்ஷனை கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கப்படுதுல. இப்ப நீங்க சொல்வதை போல இடி ஒரு பக்கம் சம்மன் கொடுக்குறாங்க, அதை பின்பற்றி ப்ரோப் ஏஜென்சி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அதை தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய குஜராத் ஹைகோர்ட்டுமே அது நீங்க ஆஜராகுங்க அப்படின்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்துல அதுக்கு வேற மாதிரியான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றப்போ எல்லோருக்குமே இதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு இடத்தில் தலைமை நீதிபதி இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாமா? ஏற்கனவே இப்ப கூட இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க, எல்லோரையும் விட அரசியல் சாசனம் தான் பெரிய ஒரு விஷயம், நீங்க நாடாளுமன்றமா உச்ச நீதிமன்றமான எல்லாரையும் கூட அரசியல் சாசனம் தான் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீப் தங்கர் கூட ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில வந்துட்டு இந்த கிளாரிபிகேஷனையும் தலைமை நீதிபதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இந்த ப்ரோப் ஏஜென்சிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது மிக முக்கியமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். என்ன பிரச்சனைனா, தன்கர் அவர்கள் அரசியல்வாதியாக அவர் ஓபன் ஃபார்ம்ல பொலிட்டிக்கலா பேச முடியும். நீதிபதிகள் அந்த லெக்சர் கொடுக்கிற இடத்தை தாண்டி அவங்க தங்களுடைய தீர்ப்புகளின் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. சிஜிஐ சஞ்சீவ் கண்ணா ரிட்டையர் ஆனார் இல்லையா, அவர் பல விஷயங்கள்ல வெளியில இந்த மாதிரி லெக்சர்ஸ் போய் பெருசா பேசினது இல்லைனாலும் சுப்பிரமணியன் சாமி அவர்களுடைய அந்த இந்தியால கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையை எடுக்கணுங்கிற வழக்கில் ரொம்ப எலாபரேட்டாவே என்ன பேசணுமோ இன்னைக்கு தன்கர் கேட்கக்கூடிய கேள்வியில் தொடங்கி பலவற்றுக்குமான இது அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல தான் அவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு பிறகு புதிதாக ஏஎஸ்ஐல தொடங்கி மசூதி மாஸ்க்குக்கும் கோயிலுக்குமான பிரச்சனைகளையும் இவங்க கிளப்பிட்டு இருக்காங்க இல்லையா, இதுக்கு மேல எந்த ஒரு புதிய வழக்கும் பதிவு செய்யக்கூடாது, இருக்கிறதுலையும் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த உத்தரவுகள் எல்லாம் கொடுத்ததுங்கிறது த்ரூ ஆர்டர்ஸ் அவங்க பேசியிருந்தாங்க. நம்ம எதிர்பார்ப்பதும் என்ன அப்படின்னா ஒரு கிளாரிட்டியை இன்னும் விரிவா கொடுக்க வேண்டி இருக்கிறதோ. ஏன்னா இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கொட்டேஷனை கவர்னர் தீர்ப்பிலேயே ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா கோட் பண்ணியிருந்தாரு. அரசமைப்பு சட்டம் எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அதை அமல்படுத்துகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் ஒரு அரசமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படிங்கிற அந்த கோட் ஒண்ணு கோட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நிறைய கிரே ஏரியாஸை கொடுத்திருக்கு. இந்த கிரே ஏரியாஸை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பாஜக அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய இது இந்து ராஷ்டிராவாக்குவது என்பதில் தொடங்கி இந்தியாவுடைய அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து பல விதமான விஷயங்களை டிக்ளேர் பண்ணிட்டு, அதுவும் இந்த RSS நூற்றாண்டு பொழுது எல்லாத்தையும் முற்றுமுழுதா காலி பண்ணிட்டு கொண்டு போய் ஒரு அதிபராட்சி முறையை கூட கொண்டு போயிட்டு ஒரே அதிபர் ஒரே நாடு அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் மாநில அரசுகளை கலைக்க வேண்டும் என்கிற இந்த நோக்கத்தை எல்லாம் இப்ப முடியலனாலும் லாங் டேர்ம் என்கிற அந்த செயல் திட்டங்களோட செய்யணுங்கிற இடத்துல இருந்து மிகப்பெரிய தாக்குதலை இன்றைக்கு எல்லா அமைப்புகள் மீதும் நடத்துகிறார்கள். நீதித்துறை அதனுடைய கடைசி டார்கெட்டாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா 2014 வந்துட்டு 15லயே NJIC கொண்டு வந்தாங்க. நீதித்துறைக்கு நீதிபதிகளை நாங்கள் ஜுடிஷியல் இது TNPSC UPSC மாதிரி நாங்க எக்ஸாம்ஸ் வைப்போம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு கொண்டு வந்தாங்க. இது வந்து அவங்களுடைய ஆரம்பத்துல இருந்தே உறுத்திட்டு இருக்கிறது தான். ஆனாலும் கூட கம்ப்ளீட்டா கையில எடுக்கணும். இப்ப இருக்கக்கூடிய கொலிஜியம் அமைப்பு முறைக்குள்ளேயே அவங்க பல வேலைகளை பண்றாங்கிறத நம்ம வெளிப்படையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்குள்ளேயே சிக்கல்களை ஏற்படுத்துவது, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவங்க அல்லது இவர்களை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் எலிவேஷனே அலோவ் பண்ணாம போறது, இப்படியான பல வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல இப்ப நீதிபதிகள் பொலிட்டிக்கலா பதிலுக்கு பதில் கமெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக இப்ப நம்ம கேட்க வேண்டியது பல கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ண கேசஸ் அப்படியே இருக்கு. அதை நீங்க இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய பல கட்டாயம் அப்படிங்கிறது திரு சிஜே BR கவாய் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடி இவ்வளவு தொல்லை கொடுக்குது இல்ல, 4 ஒரு மீனியும் பொழுது ஒரு வனவமா இந்தியா முழுக்க உள்ள கேசஸ் வருதுங்கிறதுனாலதான் நீங்க சில விஷயங்களை ஜட்ஜ்மெண்ட்ஸின் மூலமாக இனிமே பெயில் கொடுப்போங்கிற மாதிரியான இதை மாத்துறீங்க. ஆனா கம்ப்ளீட்டா இடி
இடியினுடைய அதிகாரத்தை செல்லும்னு ரிட்டையர் ஆவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போய் இப்ப மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாரு ஜஸ்டிஸ் A.M. கன்வில்கர். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சரியா தப்பான்னு பாக்குறதுக்கு ஒரு போட்டு 3 நீதிபதிகள் அமர்வை போட்டு 2 முறை அதுல யாராவது ஒருத்தர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த வழக்கு எடுக்கப்படாமலே இருந்து பெஞ்சை கலைச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருந்து சரி பண்ணி கம்ப்ளீட்டா அதுக்கான கட் அண்ட் ரைட்டா சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ரொம்ப முக்கியமா அரசமைப்பு சட்டம் சார்ந்து இப்ப சிஜேஐ எலெக்ஷன் கமிஷன் இதுல இருந்து நீங்க தூக்கி வெளியில போட்டதை எப்பதான் எடுப்பீங்க? இன்னும் எத்தனை தேர்தல் நடந்து இவிஎம் என்னன்னு யாருக்குமே தெரியாம இந்த லெவலுக்கே நாடு குழப்பத்திலேயே இருக்கும். நீங்கள் அது வரும்போது வரட்டும் இருந்தீங்கன்னா இந்த இத்தனை ஆண்டு காலம், அது ஒரு 1/4 நூற்றாண்டு ஆகுது அப்படின்னா அவ்வளவு ஆண்டுகள் இந்த நாடும் நாட்டு மக்களும் இழந்தது அப்படிங்கறத யாரால திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப ஜுடிஷியரி அந்த இடத்துல ப்ரோஆக்டிவா செயல்பட்டு பல விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். பாஜக இன்றைக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாமல் இருப்பது ஒருவேளை அதற்கான தைரியத்தை கூடுதலாக நிதித்துறைக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம ரீடிங் பிட்வீன் த லைன்ஸா பார்க்கலாம். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொலைவை நம்ம நேரத்தை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.